தமிழக வெற்றி கழகம் என்பது அதிமுக பிளவுபடுத்துறது இந்த இருட்டில் பிடிச்சு வைப்பாங்களா கொழுக்கட்டை, அந்த மாதிரி முடிந்த நாணலாய் முற்றிலும் கோணலாய். அதாவதுங்க நாங்க செல்லா காசை ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆல்ரெடி மாவட்ட செயலாளர் பொறுப்பை எடுத்து விட்டான், அமைப்பு செயலாளர் பொறுப்பை எடுத்து விட்டான். இப்படி செல்லா காசாக ஒதுக்கப்பட்ட இருட்டுல பிடிச்ச கொழுக்கட்டை போல நைட்ல பேசி தூக்கிட்டு போறாங்க. அதனால இதை பத்திலாம் நாங்க எந்த கவலையும் பட போறல. எத்தனை எம்எல்ஏக்களை அவங்க இழுத்தாலும் சரி, எத்தனை முன்னாள் சட்டமன்ற இழுத்தாலும் சரி, அதாவதுங்க நாங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆல்ரெடி ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டோம், சட்டசபை சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டோம். ஆனால் ஆளும் அதிகார சக்கரம் தன்னுடைய ஆணவ போக்கால் மதம் பிடித்த யானையை போல அதிமுக தொடர்ந்து உடைக்கிறதுலே குறியா இருக்கு. வன்மம், பகை, இந்த இயக்கத்தின் மீது உள்ள ரொம்ப கால வன்மம் இருக்கு. இந்த இயக்கத்தை உடைக்கணும். என்ன நாங்க தூக்கி போட்ட அல்லு சில்லுகளா எடுத்துட்டு போகணுங்கிற தலைவிதி அவங்களுக்கு இருக்கும் இருக்கு. அதனால நாங்க அதை பத்திலாம் கவலைப்படவே போறதில்ல. இன்னும் 4 எம்எல்ஏ கொண்டு போட்டோம் சார். மக்கள் மன்றதுங்க, அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போறங்க. அதுல இவர் பதில் சொல்லிதான். ஆனா மக்கள் ஓட்டு போட்டிருக்கால, ஓட்டு போட்ட மை காயம் முன்னே நீ இன்னொரு கட்சிக்கு உடைச்சி நீ கூட்டிட்டு போய் நீ குதிரை பேரம் நடத்துறீல, சோவா மாடல் ஆட்சி நடத்துறீல, உன்னுடைய பணம் பதவி வெறி இப்படி இந்த ஆயில் என்னைக்குன்னே உனக்கு என்ன சொல்ல முடியாது. உன்னுடைய ஆயில், உன்னுடைய பதவி காலம் என்ன பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆட்டம் போடக்கூடாது. ஒரு ஆட்சி அமைச்சு இன்னும் 1 மாசம் கூட முடியல, அதற்குள்ளே இவ்வளவு பெரிய மோசமான ஒரு ஆட்சியை மக்களுக்கு கொடுத்தா வந்தவனே நீ என்ன பண்ணணும்? மக்களுக்கு நல்லது பண்ணணும், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும், போய் பயணம் பண்ணணும், நன்றி சொல்லணும். தமிழ்நாடு ஃபுல்லா நீ என்ன சொன்ன? எனக்கு நீ திராவிட முன்னேற்ற கழக அரசு எனக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யவே எனக்கு அனுமதி கொடுக்கல, நான் வெற்றி பெற்ற உடனே தமிழ்நாட்டு மக்களை நான் எல்லா ஊரும் சந்திப்பேன்னு சொன்னியா, நீ அந்த வேலையை பாக்குறியா? நீ என்ன பண்ற? கட்சியை உடைக்கிற வேலையை பாக்குற, கழகங்களை உடைக்கிற வேலையை பாக்குற, ஒரு கேவலமான கேடுகட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு மார்ட்டின் குடும்பத்தை முழுமையா ஏற்படுத்தி அவங்களுடைய லாட்டரி கள்ள பணத்தை நீங்க முழுமையா ஈடுபடுத்தி கட்சியில உள்ள அதிருப்தியாளர்களை குடிச்சிட்டு போய் நீங்க பிள்ளை பிடிக்கிற மாதிரி இந்த வேலையை பண்றீங்க.